வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசையை பற்றி தாங்க நம்ம இதில் முழுக்க நம்ம பேச போகிறோம். ஏன்னா அமாவாசைனாலே ரொம்ப விசேஷம், அதுவும் பித்ருக்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஏன்னா அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நம்ம பித்ருக்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிக்கிட்டு வரோமா? சரியான நேரத்தில் நம்ம பூஜைகள் படைகள்லாம் போடுறோமா? காக்காவுக்கு எந்த நேரத்தில் சாதம் வைக்கணும், என்ன சாதம் காக்காவுக்கு வைக்கணும், ஏன் காக்காய்க்கு நம்ம சாதம் வைக்கிறோம், ஏன் நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறோம், எந்த படையில நம்ம விரும்பி எதை போடணும் அப்படிங்கிற விளக்கங்கள் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த 12 மாதங்களும் அமாவாசை வரும். அதுல தை அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. ஆடி அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை. புரட்டாசி மாசத்துல மகாலயபக்ஷ அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளும் தவற விடவே கூடாதுங்க. நம்மளுடைய வாழ்ந்து நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை அவர்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்தும் விதமாகத்தான் நாம் செய்யக்கூடிய இந்த அமாவாசை விரதமான பூஜைகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஆடி அமாவாசை எப்ப வருது, அது சரியான நாள் எது, எந்த நாள்ல எந்த நேரத்துல ஆடி அமாவாசையை நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த குரோதி ஆண்டு ஆடி மாசம் அமாவாசை ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:55 ஆரம்பிக்குதுங்க. அப்போ அன்னைக்கு நம்ம தர்ப்பணமோ அமாவாசை விரதமோ இருக்குன்னு அவசியம் கிடையாது. கோவில்கள் வழிபாடுகள், இரவு வழிபாடுகள் இதெல்லாம் நடக்கும். சரி, நம்ம எப்படி அமாவாசை தர்ப்பணத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா, 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, அதுதாங்க ஆடி அமாவாசை. ஏன் ஆடி அமாவாசை ரொம்ப பிரபலமா பேசப்படுது, ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்பயுமே சூரியன்கிறது தந்தை கிரகம், அதாவது தந்தை வழி கிரகம், சந்திரங்கிறது தாய் கிரகம், தாய் வழி கிரகம். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால்தான் அமாவாசை. இது எல்லோருக்குமே தெரியும். கடக ராசியான சந்திரனுடைய வீடான இடத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணையக்கூடிய தருணம் தாங்க ஆடி அமாவாசை. மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசை நாளிலே பித்ருக்களுடைய, அதாவது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசியை பெற வேண்டும். முன்னோர்களுடைய கர்மா இல்லாதவங்க செஞ்ச தர்மம் பாவம் புண்ணியம் எல்லாத்துக்கும் ஏற்றவாறு நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பண பூஜைகள்ல தாங்க நமக்கு நம்மளுடைய வாரிசுகள் நல்லாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நாள் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்ப இருந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வழக்கமே இல்லை, நாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுக்கு மகாலய அமாவாசையில போய் நாங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்க ஆடி அமாவாசையை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இல்லத்திலேயே நீங்க ஒரு பிராமணர் கூப்பிட்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக 100க்கு 100 உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கணும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துறனுங்க. எழுந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்நானம் குளிச்சுக்கிறோம், புது உடை அணிஞ்சிருக்கணுங்க. இல்ல நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சுத்தமான உடையை எடுத்து அணிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் அலம்பிருங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோலம் போடுறத குளிச்சுதான் கோலம் போடணும் வாசல்ல. சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்குன்னு கோலம் போடக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அமாவாசை நாள் அன்று நீங்கள் வீட்டில் கோலம் போடுவதால் தெய்வ கடாட்சம். ஏன்னா வீடு நம்மளுடைய இல்லம், முன்னோர்களும் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம இருக்கோம் அப்படின்னா முன்னோர்களால தான். அவர்கள் நம்மளோட இருந்து மறைந்த முன்னோர்களால தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அவருக்கு தாத்தா பாட்டி பாட்டனுக்கு பாட்டன் இல்லை அப்படின்னு நம்ம இல்லை. அப்போ அவர்களும் ஒரு தெய்வங்கள் தான். சிலர் சொல்ற அமாவாசை நாள்ல கோலம் போடக்கூடாது வாசல்லாம் அப்படின்னு. எதுக்காக கோலம் போடணும் அப்படின்னா, அரிசி மாவால கோலம் போடுங்க. அமாவாசை அன்னைக்குனும் அது ஒரு அன்னதானங்க. எறும்பு சாப்பிடுங்க. அதை எறும்புகள் சாப்பிட்றதுக்கு தான் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கா, காலையில அரிசி மாவால கோலம் போடுவாங்க.
அந்த காலத்துல சாணத்தை தெளிச்சு பெருக்கி விடுவாங்க, ஏன்னா விஷ ஜந்துக்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அமாவாசை நாள்ல கோலம் போடுவதால் எந்த ஒரு பாவமும் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்க போறது என்ன கொடுக்க போறோம்? ஒரு தானம் தான் கொடுக்க போறோம். அது ஒரு அன்னதானமாக அந்த எறும்பு கொண்டு போய் அவனுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளும். மழை நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள அதை போய் நம்ம கொடுக்கக்கூடிய அரிசி உணவுகள்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போ அது ஒரு தானம் தானே. நம்ம கோலம் போடக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, போடலாம், விருப்பம் உள்ளவர்கள் செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு தானமா நினைச்சு செய்யுங்க, கண்டிப்பாக பாவம் இல்லை. காலையில குளிச்சு கிழிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவருடைய போட்டோவெல்லாம் வரிசையா நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் காலையில அடுப்பு பத்த வச்சு எல்லாம் குளிச்சு ரெடியா ஒரு புது உடை அணிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பு பத்த வைக்கணும். அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைங்க. எல்லாமே சைவ அடிப்படையில தான் இருக்கும். எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த மதியம் 1 மணி உச்சி வேலைக்குள் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடணும். ஏன்னா ஒரு 11 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும், சமையல் வேலையை முடிச்சிடணும். சமையல் வேலையை முடிச்சதுக்கு பிறகு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், படையெல்லாம் ஃபர்ஸ்ட் போடவே கூடாது. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு தர்மம் செய்யணும். நீங்க ஒரு தர்மத்தை செய்ய போறீங்க. என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வாகனமான காக்கைக்கு ஏன் சனி பகவான் தான் ஆயுள்காரகன். எல்லாரும் நினைக்கிறோம் முன்னோர்கள் வந்து காக்கா வடிவுல வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை, அது தர்மமாக நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, உங்களுடைய கர்மாவை கழித்துக் கொள்கிறதுக்காக அந்த பகவானை அனுப்பி வைக்கக்கூடிய வாகனம் தான் காக்கா வாகனம். அந்த காக்கை உங்களை தேடியே வரும். சிலருக்கு லேட்டா வரும். நீங்க படையெல்லாம் போட்டுக்கிட்டு முன்னோர்களுக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போய் நீங்க வைக்கிறது அந்த அளவுக்கு உத்தமம் இல்லை. இதெல்லாம் எத்தனை பேர் செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க? இதை கொஞ்சம் மாத்தி பண்ணி பாருங்க, பல 100க்கு 100 கண்டிப்பாக உண்டு. தர்மம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த காக்காய்க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பச்சை அரிசிங்க, பச்சை அரிசியில ஒரு கிளாஸ் பச்சை அரிசியை நல்லா வேக வச்சு அதுல கொஞ்சம் தயிர் சாதம், தயிர் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதமா ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்கக்கூடிய வெள்ளை சாதத்தை கொஞ்சமா வச்சு அது மேல நீங்க என்னன்னா கொஞ்சமா சாம்பார் இருந்தா சாம்பார், பாயாசம், வடை கிடை இதெல்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் முன்னோர்களுக்கு வச்சு நம்ம சாப்பிட்றதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டதான். விதவிதமா கூட்டு, பொரியல், சாம்பார், வடை, பாயாசம், அமாவாசையா தடப்புடலான சாப்பாடா இருக்கும் அப்படின்னு இப்ப வந்து நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஆனா முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடியது, முன்னோர்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம படைச்சிட்டு நம்ம சாப்பிடுறோம். ஆனா முன்னோர்களுக்கு அந்த நாள்ல நம்மளுடைய இல்லம் தேடி வாழ்ந்த இல்லம் தேடி நம்மளோட இருந்தவர்களை நம்மளை தேடி வரக்கூடிய தருணம். அப்போ பகவான் அங்க பார்ப்பார், உங்களுடைய முன்னோர்களை நீங்க எல்லாம் நினைச்சு பாக்குறீங்களா? இந்த நாள்லயாவது அவங்களுக்கு ஏதாவது வழிபாடு செய்திகளான்னு பார்த்து அந்த காக்கா வாகனம் வந்து அதை எடுத்துக்கிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய அன்னத்தை முதல்ல எடுத்துரும். நம்ம பகவானுடைய ஆசி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னாடி போட்டோ வச்சிருந்தா போட்டோ இல்ல உருவ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தீபம் மட்டும் ஏற்றி கூட உங்க முன்னோர்களை எல்லாம் நினைச்சு 2 வாழை இலை போட வேண்டும். ஒரு வாழை இலையா போடக்கூடாது, 2 வாழை இலையா போடணும். ஒண்ணு நீங்க பெருசா போடணும் அப்படின்னா 5 இலை கூட நீங்க போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச படையல் என்ன சாதமா, அப்பளம், வடை, பாயாசம் என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. கருப்பு எள்ளு ரெடி பண்ணிக்கிறங்க. ஏன்னா இது படையல், உங்களுடைய திருப்திக்கு நீங்க செய்யக்கூடியதான் இப்ப நம்ம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா முன்னோர்கள் அதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அதை எடுத்துக்கிறவும் மாட்டாங்க. உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக முன்னோர்களுக்கு பிடிச்சதை நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுடைய ஆத்ம சந்தோஷத்துக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம். அப்போ முன்னோர்களுக்கு என்ன நம்ம கொடுக்கறோம்? எள்ளு தண்ணி தாங்க. எள்ளு தண்ணி இறைக்க வேண்டும். ஒரு சின்ன தாம்பாள தட்டு எடுத்துக்கிறங்க. அதாவது நீங்க வடக்கு பக்கம் பார்க்காம தெற்கு பக்கம் பார்த்தது போல உட்கார்ந்துக்கிறோம். அதாவது வடக்கு திசையில உட்கார்ந்து உங்களுடைய முகம் தெற்கு நோக்கி பார்க்க வேண்டும். பார்த்துட்டு முன்னாடி என்ன பண்ணுங்க, அவங்க படம் இருந்தால் படத்தை வச்சுக்கலாம், இல்லைன்னா விளக்கேற்றி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைந்து போனவர்களுடைய பேர் எவ்வளவு பேர் தெரிஞ்சாலும் அவ்வளவு பேரையும் நீங்க சொல்லலாம். தெரியாட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன், கேசவா,
நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இது நாராயண நாமத்தை சொல்லிக்கிறது. அப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கையில எள்ளு வச்சுண்டு அந்த தாம்பாள தட்டுல இருந்து எள்ளு கொஞ்சம் செம்புல ஜலம் வச்சுண்டு அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இறைத்து கொண்டு வர வேண்டும் அவர்களை நினைத்து. அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம். அந்த எள்ளு தண்ணியை மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்குற நேரத்துல என்ன கொடுக்குறோம்? எள்ளு தண்ணி தான் கொடுக்குறோம். இது நீங்களே செஞ்சதுக்கு பிறகு அந்த தட்டுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, கால் மிதிபடாத இடத்துல, இல்ல கடல் இருந்தா கடல்ல சேர்க்கலாம், இல்ல ஆறு, நல்ல ஆறு இருந்தா நல்ல ஆறுல போடலாம், இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க செடி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா செடியில கூட ஊத்திடலாம். இந்த சரியான பக்குவத்தை செய்வதற்கான நேரம் வேணும் இல்லையா? இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 மணிக்குள்ளதான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். 1 மணிக்கு மேல போகவே கூடாது. அப்போ 11 மணி 11 மணிக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 11 to 12க்குள்ள காக்காவுக்கு நீங்க சாதம் வைத்து, அந்த காக்காய் அதை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் எல்லாம் போட்டு அவர்களுடைய ஆசியை பரிபூரணமாக எள்ளுத்தண்ணி இறைத்து பெற்றுக்கொண்டு, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் என்று இந்த ஈஸ்வரனையும் பெருமாளையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்க முன்னோர்களையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்விலே அந்த பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும். உங்கள் இல்லத்திலே ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் வந்து சேரும். அதன் பிறகு பூஜையெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாராவது அன்னம் கொடுக்கணும், அன்னதானம் செய்யணும் அப்படின்னா உங்க சொந்தத்துக்குள்ள, இல்லை நீங்க ஒரு குருவி வளர்க்குறீங்க, உங்க நாய் வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்க, நாங்க அங்கே தானம் கொடுத்தோம் அப்படின்னா அது தானம் இல்லை, நீங்க அதை வளர்க்குறீங்க, அது கடமை. உங்க உறவை நீங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் அது தானத்துல வராது, இந்த அமாவாசைக்கு மட்டும். அதாவது பசியோடு இருப்பவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை அழைத்து வீட்டுக்கு வந்து நீங்க உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். ரொம்ப பேர் என்ன பண்றீங்க, ஹோட்டல்ல டோக்கனை வாங்கிட்டு அந்த அமாவாசைக்கு டோக்கனை கையில கொடுத்து இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. அது மிக 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 தவறு. சாப்பாடு நீங்க வாங்கி கொடுக்கணும், உங்க கையால வாங்கி கொடுக்கணும். ஒரு தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டிலோட வாங்கி கொடுக்கணும். அது பசியோடு இருப்பார்களா சாப்பிடுவார்களா என்று பார்த்து வாங்கிட்டு, அமாவாசை நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல 10 பொட்டணம் 15 பொட்டணம் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எங்கே போய் ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டாங்களா என்னன்னு தெரியாது. பசியோடு இருப்பவர்களை கூட்டிட்டு போய் கூட உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கும். உங்க இல்லத்தில் வரவழைத்து சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா மிக 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 உத்தமம். அதன் பிறகு மாலை நேரத்துல நீங்க சிவகோத்திரமாக இருந்தால் சிவபெருமானுக்கு அணையா தீபம் ஒன்று ஏற்றுங்க. விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் பெருமாளுக்கு ஒரு அணையா தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். அகநயத்தோன்னு ஒரு பெரிய அகல் ஏற்றினா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல எரியட்டுமே. அது அந்த தெய்வத்துடைய ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சிலர் என்ன பண்றாங்க, காலையில எந்திரிச்சோடனே நம்ம சமைக்க போறோம், நைட்டியோட போய் சமைக்கிறது. ஆடியம்மா அந்த அமாவாசை நாள் இந்த தவறை செய்ய வேணாம். புடவை கட்டி, பாரம்பரிய உடை புடவை கட்டி நம்ம குளிச்சுட்டு நல்ல நெத்தி நிறைய குங்கும விபூதியெல்லாம் வச்சு தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்க்கும் உடம்பெல்லாம் கசகசன ஆகும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அப்படி சமைக்கப்பட்ட உணவுகள் கண்டிப்பாக அது நன்மைக்கு அல்ல. நன்மைக்குன்னா எப்படி, அது போய் அது தெய்வத்துடைய ஆதிக்கத்துக்கு போகாது. பரிசுத்தமாக நீங்க அந்த சமைக்கும் போது கேசவா, நாராயணா, சிவபெருமானி இப்படி நாமங்கள்ல பாட்டு, தெய்வத்துடைய பாட்டுகள் பாடிக்கிட்டு ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே நீங்க சமைங்க. அற்புதமான அந்த உணவு அமிர்தம் போல் இருக்கும். சில இடங்கள்ல கத்திக்கிட்டே சண்டை போட்டுட்டு நீ அதை போய் வாங்கிட்டு இப்படி டென்ஷனாவே சமைக்கிற இடத்துல பாத்தியா அப்படின்னா அது அந்த அளவுக்கு நன்மை இல்லை. சந்தோஷமாக சமையல் செய்யும் போது சந்தோஷமாக தெய்வ நாமத்தை சொல்லி தெய்வ பாட்டு பாடிக்கிட்டே நீங்க சமைச்சு பாருங்க, அமிர்தமாக இருக்கும். இது பொதுவாகவே எல்லா நேரமும் இதை நீங்க பண்ணலாம். ஆடி அமாவாசை நாள் மட்டும் சுத்தமாக குளித்து விட்டு நெற்றியில் நிறைய குங்குமம் இதெல்லாம் அடிச்சு அப்ப நீங்க அதுக்கப்புறம் தான் அடுப்பு பக்கமே போகணும், சமையல் பண்ணணும். அந்த சமையல்ல வரக்கூடிய சமைச்சதை தான் படையலுக்கு போட்டு நிவேதானம் பண்ணி அதைத்தான் நீங்க சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பேருக்கு போய் சேரட்டும். புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.